2023 காவலர் தேர்வு 63லேருந்து 66 வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 இது வந்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. அதில் அமிலமலை வளிமண்டலத்தில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகளால் உருவாகிறது. சரிங்களா. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கடல் நீர் வாழ் உயிரினங்கள் வளர்ச்சிக்கு அமிலமலை உதவுகிறது. இதில் வந்து எது ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும்தான் ரைட்டு. அமிலமலை வளிமண்டலத்தில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகளாக தான் உருவாகும். சரிங்களா. கடல் நீர் வந்து வாழ்கிறதுக்கு வந்து அமிலமலை தேவை கிடையாது. சரிங்களா. அந்த வளர்ச்சிக்கு வந்து அமிலமலை தேவைப்படுது. அப்போலாம் கூற்று 1 தான் சரி. அடுத்து 64 இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. கரெக்டு தான். 2022ஆம் ஆண்டு தான் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து நடைபெற்றுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் போட்டியாகும். தவறானது. 4 ஆண்டுகள்லாம் நடக்காது. சரிங்களா. அடுத்து அப்போ இது வந்து 1 மட்டும் தான் சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எதுனா சிவகங்கை. பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எதுனா சிவகங்கை. அடுத்து உக்ரைனின் தலைநகரம் எதுனா கீவ். உக்ரைனின் தலைநகரம் கீவ்.